இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து, அதாவது மாடி தோட்டத்துலேருந்து ஆரஞ்சு பழங்கள் தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பறிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஆரஞ்சு பழம் நல்லா பழுத்து இருக்குது. ஒரு செங்காயா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே பழுத்து இருக்குது. அதனால இன்றைக்கி எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எல்லாமே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செடியை எடுத்துன்னு வந்து வச்சு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகுது. அப்போலேருந்து பார்த்திங்கன்னா காய் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா வாரத்தில் ஒரு 4 காயாவது நான் பறிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பறிக்க இன்னும் காய்ங்க நெறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த செடியில காமிச்சிட்ருக்க பாருங்கள். பிஞ்சுக்களும், காய்களும் நெறைய இருக்குது. இதில் இன்னும் நெறைய கொட்டி கூட போகுது. அது போயே நம்ம செடியில பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காய்களும் இருக்குது. ஸோ நம்ம மெயின்டெயின் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, இப்போ பழங்கள் எல்லாம் கட் பண்ணிட்ட பிறகு அது ஃபுல்லாகவே அந்த சைடு செடியெல்லாம் கட் பண்ணி விட்டோன்னா, செடியில் இன்னும் நெறைய காய்கள் கொடுக்கும். ஸோ செடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.